ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கண்ணதாசன் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் இருந்தார். 4000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், கட்டுரைகள் பலவும் எழுதியுள்ளார். சண்டமாருதம், திருமகள், தென்றல், தென்றல் திரை, முல்லை ஆகிய நூல்களை கண்ணதாசன் இயற்றியுள்ளார். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்தார். 1980 சாகித்ய அகாடமி விருதை பெற்றார். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் தமிழ்நாட்டில் உள்ள காரைக்குடி அருகே சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் பிறந்தார். இந்து மதத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மரபில் சாத்தப்பா செட்டியார், விசாலாட்சி ஆட்சிக்கு ஆகியோருக்கு 8வது மகனாக பிறந்தார். இவருடைய உடன் பிறந்தோர் மொத்தம் 10 பேர். சிறு வயதில் இவரை சிகப்பாச்சி என்பவருக்கு 7000 ரூபாய்க்கு தத்து கொடுத்து விட்டார். அவருடைய வீட்டில் நாராயணன் என்ற பெயரில் வாழ்ந்தார். ஆரம்ப கல்வியை சிறுகுடல்பட்டியிலும் அமராவதிபுதூர் உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். 1943ஆம் ஆண்டு சிறுவேற்றூர் என்ற ஊரில் ஒரு சில நிறுவனங்களில் பணிபுரிந்து வந்தார். பத்திரிகைக்காக தனது பெயரை கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்டார். கண்ணதாசனுக்கு பெண்ணழகி ஆச்சி என்பவரோடு 1950 பிப்ரவரி 9ஆம் நாள் காரைக்குடியில் திருமணம் நடைபெற்றது. இவருக்கு கண்மணி சுப்பு, கலைவாணன், ராமசாமி, வெங்கடாஜலம் ஆகிய 4 மகன்களும், அலமேலு சொக்கலிங்கம், தேனம்மை, விசாலாட்சி ஆகிய 3 மகள்களும் உள்ளனர். கண்ணதாசன் பார்வதி என்பவரை 1951ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் நாள் 2வது திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 5 மகன்களும் 2 மகள்களும் இருக்கிறார்கள். தனது 50 வயதில் புலவர் வள்ளியம்மை என்பவரை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு 1 மகள்களும் உள்ளனர். கம்பரின் செய்யுளையும் பாரதியார் பாடல்களையும் மிகுந்த ஈடுபாடு கொண்டு கேட்பார். அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கண்ணதாசன் 1961 ஏப்ரல் 9ஆம் தேதி கருத்து வேறுபாட்டால் அக்கட்சியிலிருந்து வெளியேறினார். ஈ.வி.கே. சமத்துடன் இணைந்து தமிழ் தேசிய கட்சியை துவங்கினார். பின்னர் தமிழக தேசிய கட்சி காங்கிரசுடன் இணைந்தது. காங்கிரஸ் பிளவுபட்ட போது இந்திரா காந்தி பக்கம் நின்றார். அதுதான் இன்றைய காங்கிரஸ் கட்சி. தான் இருந்த கட்சியின் தலைவர்களை அவர்களது உண்மையான சுரூபம் தெரிந்து வந்ததும் அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டார். அரசியல் ரீதியாக எம்.ஜி.ஆர். கண்ணதாசனை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். தன்னை பற்றி விமர்சித்த பொழுது கண்ணதாசனை 1978 எம்.ஜி.ஆர். நியமித்தார். உடல்நலக்குறைவு காரணமாக 1981 ஜூலை 24 சிகாகோ நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அக்டோபர் 17 சனிக்கிழமை இந்திய நேரம் 10:45 மணிக்கு இறந்தார். அக்டோபர் 20 அமெரிக்காவில் இருந்து அவரது சடலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு லட்சக்கணக்கான மக்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு அரசு மரியாதையுடன் அக்டோபர் 22 எரிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு கண்ணதாசன் நினைவை போற்றும் வகையில் சிவகாசி மாவட்டம் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையத்தின் அருகே கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் அமைத்துள்ளது. 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு கட்டப்பட்ட மணிமண்டபம் 1981 அவ்வப்போதைய முதல்வர் எம்.ஜி.ஆர். அவர்களால் அறிவிக்கப்பட்டு 1990 முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1992 முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறக்கப்பட்டது.
2 தளங்களை கொண்ட இம்மணி மண்டபத்தில் கவியரசு கண்ணதாசன் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மேல் தளத்தில் அரங்கமும் கீழ்த்தளத்தில் 2400 நூட்களும் ஒரு நூலகமும் இயங்கி வருகிறது. அவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.